Hi friends, welcome to TechSetai. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதுவும் அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அன்அஃபிஷியல் வெப்சைட்லேருந்துலாம் டவுன்லோட் பண்ணாதீங்க எந்த ஒரு சாஃப்ட்வேரையும், ஏன்னா ஸ்பைவேர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஸ்பைவேர்னா என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பைவேர்ஸ் அந்த பேர்லேருந்தே உங்களுக்கு தெரியும், ஸ்பைவேர்ஸ். சரி, ஓகே. ஸ்பைவேர் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஏதோ அதை யார் கிரியேட் பண்ணுவான்னா, ஈவன் ஒரு ஹேக்கர்ஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம். இப்போ வைரஸ்லாம் கிரியேட் பண்ணி தராங்க அப்படின்னா, வைரஸ் அப்படிங்கிறது தானாகவே உருவாகிறது கிடையாது. நம்ம கம்ப்யூட்டரில் தானாக உருவாக்க கிடையாது. இந்த வைரஸ் ஸ்பைவேர்ஸ் எதாக இருந்தாலும் அது எல்லாமே உருவாக்கப்படுது, உருவாக்கி ஸ்ப்ரெட் பண்ணப்படுது. ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கேற்ற ஆன்டிவைரஸ் எங்ககிட்ட இருக்குது, இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தராங்க. எப்படின்னா அவங்களே உருவாக்குறாங்க, அவங்களே அதுக்கு சொல்யூஷனும் வச்சுருக்காங்க. அதான் நடக்குது. இப்போது ஸ்பைவேர்ஸ் அப்படிங்கிறதும் அப்படி தான், அவங்களே உருவாக்குறாங்க, உருவாக்கி ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஹேக்கர்னு வச்சுக்கோங்க, நான் அந்த ஸ்பைவேர் உருவாக்கி ஏதோ ஒரு டாரண்ட் இதில் போட்டு விட்டுட்டேன். அந்த டாரண்ட்டை யாராச்சும் டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நார்மல் யூசர்ஸால் கண்டுபிடிக்க முடியாது இதில் ஒரு ஸ்பைவேர் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அவங்க டவுன்லோட் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட இப்போ கம்ப்யூட்டரில் இருக்கிற எந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் வேணால் எனக்கு வரும். அதுதான் ஸ்பைவேர். நான் நிறைய பேர்த்துக்கு இந்த அவேர்னஸ் இருக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் டாரண்ட் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வச்சுக்கக்கூடாது. நீங்கள் இப்போ ஸ்பைவேர் இருக்குது அப்படின்னா, உங்களோட எந்த ஃபோட்டோஸ்லேருந்து உங்களோட ஒவ்வொரு டைப் ஏபிசிடின்னு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்கன்னு கூட என்னால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. பட் அது ஸ்பைவேரால் இல்லை, அதுக்குன்னு தனியாக சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அதை நான் பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த ஸ்பைவேர் எப்படி இருக்கும், எந்த ரூபத்தில் இருக்கும் அப்படின்னா, அது ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாக வரலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கோட் மூலியமாக இருக்கலாம். ஒரு ஏதோ சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, நடுவில் ஒரு 2 ஸ்கிரிப்ட் மட்டும் இது ஸ்பைவேர் எக்ஸிக்யூட் ஆகிடும். அது மறைஞ்சு இருந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் திருடிட்டு இருக்கும். நார்மலாக பெரிய ஹேக்கர் போல் எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துட்டாங்க, என்னோட பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க. பெரிய ஹேக்கர்லாம் இல்லை, உங்களோட ஒரு சில தப்புகள் தான் அந்த ஹேக்கருக்கு யூஸ் ஆகுது. உங்களோட குக்கீஸை திருடி கொண்டு போய் தரக்கூடிய இந்த ஸ்பைவேர் உங்களோட பாஸ்வேர்டு எல்லாத்தையும் திருடி கொண்டு போயிட்டு கொடுத்துரும். சரி, ஓகே. இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரே ஒரு சொல்யூஷன், ஆன்டிவைரஸ் அப்படிங்கிறது நீங்கள் பெய்டு வெர்ஷனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஃப்ரீ வெர்ஷனாக இருக்கணும். பெய்டு வெர்ஷனை கிராக் பண்ணி ஓட்டினீங்கன்னா அதுதான் ஒரு வைரஸ் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதை பற்றி நிறையா பேர்த்துக்கு அவேர்னஸ் இல்லை, அதை பற்றி தெரியாது நிறையா பேர்த்துக்கு. இன்னும் 2 வீடியோனே சொல்லலாம், இன்னும் வரக்கூடிய 2 வீடியோன்னு சொல்லலாம். ஒரு புது விஷயமா இருக்கும், அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். உங்களோட ஃப்ரெண்டுகிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை பற்றி அவங்களுக்கும் ஒரு சின்ன அவேர்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களாலையும் வைரஸ்லேருந்து காப்பாற்றிக்க முடியும் தன்னைத்தானே. நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி உங்களை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், இந்த மாதிரி இது சரியில்லை, அது சரியில்லை, எக்ஸ்பிளைன் சரியில்லை நீங்கள் பண்ணது அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கொடுங்க கமெண்ட்டில். கண்டிப்பாக அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஃபீட்பேக் தான் நான் சொல்கிறேன், உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கொடுங்க, நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளைவும் நான் பண்ணுறேன். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.